வணக்கம். தினக்குயில் செய்திகள். பாம்பன் முருகன் கோவிலுக்கு தானம் கொடுக்கப்பட்ட இடத்தை அபகரிக்க வாரிசு என்ற பெயரால் மிரட்டும் விசமிகள் மீது நடவடிக்கை எடுக்க போலீசில் புகார். பாம்பனில் உள்ள முருகன் கோவில் பழமை பெருமை வாய்ந்தது. இந்த கோவிலுக்கு 1901 ஒருவர் நிலங்களை தானமாக கொடுத்துள்ளார். கோவிலுக்கு அறங்காவலர் மற்றும் கோவில் கமிட்டி நியமிக்கப்பட்டு கோவில் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகின்றது. பாம்பனை சுற்றியுள்ள 18 கிராம மக்கள் இந்த முருகன் கோவிலில் வழிபடுவதுடன் சிறப்பான திருவிழாக்கள் எடுத்து கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் கோவிலிடத்திற்கு தாங்களே வாரிசு என்று கூறி சிலர் கோவிலிடத்தை அபகரிக்கும் என்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கோவில் கமிட்டி மூலம் போலீசில் புகார் கொடுக்கப்பட்டு போலீசார் விசாரணைக்கு பின் நீண்ட நாட்களாக பிரச்சனை இல்லாமல் இருந்துள்ளது. இதனிடையே கடந்த சில நாட்களாக சமூக விரோதிகள் தூண்டுதலால் பாம்பன் முருகன் கோவிலுக்கு தானம் கொடுக்கப்பட்ட இடத்தை அபகரிக்க வாரிசு என்ற பெயரால் விசமிகள் சிலர் மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கோவில் கமிட்டி மற்றும் 18 கிராம நிர்வாக பிரதிநிதிகள் அவசர கூட்டம் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 1901 தானமாக கொடுக்கப்பட்ட இடத்தை வாரிசு என்ற பெயரில் அபகரிப்பதை கண்டித்தும் அந்நபர்கள் மீது போலீஸ் புகார் செய்து நடவடிக்கை எடுக்கவும் முடிவு செய்து நேற்று பாம்பன் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று JCB வாகனத்துடன் இடத்தை அளக்க சிலர் வந்துள்ளனர். இதனை அடுத்து அங்கு வந்த கோவில் கமிட்டியினர் மற்றும் பொதுமக்கள் JCB வாகனத்தையும் வாகனத்துடன் வந்தவர்களையும் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். மதபேதமின்றி அனைத்து சமுதாய மக்களும் போற்றி கொண்டாடும் முருகன் கோவிலை முன்வைத்து சிலர் மத மோதல்களை ஏற்படுத்த திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறார்களோ என சந்தேகப்படுவதாக கோவில் கமிட்டியினர் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். இன்று பாலசுப்ரமணிய சாமி கோவிலில் இங்கே பாம்பனில் உள்ள இந்து மக்கள் அனைத்து கிராமங்களிலிருந்து இங்கே வருகிறது இந்த கோவிலுடைய சொத்துக்கள் பராமரிக்கிறது பற்றி ஆலோசனை கூட்டம் இங்கே நடைபெற்றது. இந்த கூட்டத்திலே அனைத்து கிராமங்களிலிருந்தும் இந்து பெரியவர்களும் தலைவர்களும் இங்கே திரளாக வருகின்றிருக்கிறார்கள். என்னவென்றால் இந்த கோவில் சொத்து 1901 எங்களுடைய முன்னோர்கள் இந்த கோயிலுக்காக தானமாக கொடுத்த இந்த இடத்தை சில நபர்கள் சில சமூக விரோதிகளுடைய துணையுடன் தூண்டுதலின் பேரிலே இந்த இடத்தை அபகரிக்க நினைக்கின்றார்கள். இது சம்பந்தமாக ஏற்கனவே அவர் அந்த சம்பந்தப்பட்ட நபரின் மேலே புகார் அளிக்கப்பட்டு நான் இனிமேல் இது சம்பந்தமாக வரமாட்டேன் என்று காவல் நிலையத்தில் எழுதி கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார். அது சம்பந்தமாக மறுபடியும் அந்த நிர்வாகத்தில் உள்ளவர்களிடம் நாங்கள் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ண போகிறோம், யார் தடுக்கிறான்னு பார்ப்போம், நாங்கள் அடியாட்கள் வைத்திருக்கின்றோம், அந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கமிட்டி வச்சிருக்கிறோம், நீதிமன்ற வழக்கறிஞர்களையும் நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொல்லி பலவிதமாக சொல்லி மிரட்டுகின்றார்கள். ஆகவே இது சம்பந்தமாக அந்த சொத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் இன்றைய தினம் இங்கே திரளாக கூடி அதுக்கு ஒரு முடிவெடுத்திருக்கின்றோம். இந்த சொத்தை பாதுகாக்க இந்துக்களுக்கு கொடுத்த சொத்தை, இந்த கோவிலுக்கு கொடுத்த சொத்தை நாங்கள் இருக்கும் வரையிலே அதை இந்துக்களுக்காக தான் அந்த சொத்து இருக்க வேண்டும் ஒழிய தனிநபர் ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது என்ற கருதி இதை எண்டமன் போர்டிலையும் நாங்கள் புகார் அளித்திருக்கின்றோம். ஏன்னா இப்போ இந்த அறங்காவலர் அறநிலையத்துறை இங்கே ஒரு அறங்காவலர் தலைவரை நியமித்து அந்த சொத்தை பாதுகாக்கும்படி கூறியிருக்கிறார்கள். அதனால் நாங்களும் இந்த சொத்தை பாதுகாப்பதற்காக இங்கே நாங்கள் இந்த கிராமத்தின் சார்பாக இன்று ஒன்று கூடி முடிவெடுத்திருக்கின்றோம். ஆகவே அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மீதும் அவருக்கு துணை போகின்ற நபர்கள் மீதும் காவல்துறையினர் தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கிராம இந்து பொதுமக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். பாலசுப்ரமணிய சுவாமி கோயில், பைரவர் சுவாமி கோயிலுக்கு சொந்தமான இந்த கோயில் இடமும் மற்றும் இன்னும் சில நிலங்களும் இனமாக ஒரு தானம் கொடுக்கப்பட்டது. அந்த இடம் 1901 தானம் கொடுக்கப்பட்ட சொத்து. இந்த சொத்தை இவ்வூரில் உள்ள இந்து பெருமக்கள் இன்று வரை அதை பாதுகாத்து வருகின்றோம். அந்த பாதுகாப்புக்கு இடைஞ்சலாக இந்த ஊரில் சில சமூக விரோதிகளும் ரஞ்சித் என்ற சென்னையில் வாழும் ரஞ்சித் என்பவரும் இந்த சமூக விரோதிகளை கூப்பிட்டு இந்த சொத்தை கிராமத்திலிருந்து இந்த கோயில் நிலங்களை அபகரிக்க நினைக்கின்றார்கள். இது முற்றிலும் தவறான விஷயம்.
இந்த விஷயம் பலமுறை ரஞ்சித் என்பவர் கமிட்டியில் வந்து புகார் வலியுறுத்தினால் நாங்கள் காவல் நிலையத்திலும் புகார் செய்திருக்கின்றோம். அந்த புகார் முன்னிட்டு காவல் நிலையத்திலும் கண்டித்து அனுப்பியுள்ளனர். அதை மீறியும் இன்னும் பல தடவை வந்து கமிட்டியாரிடம் பிரச்சனை செய்து கொண்டே இருக்கின்றார். இதனால் இந்த ஊரில் சட்ட ஒழுங்கு கெடும் போல எங்களுக்கு செய்ய வருகிறது. இந்த சட்ட ஒழுங்கு கெடாமல் பாதுகாக்க இந்த ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறையினர் முடிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.